அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 200 தொகுதிகளில் திமுக போட்டி. கூட்டணி கட்சிகளுக்கு வெறும் 34 தொகுதிகள் மட்டுமே. கூட்டணியிலிருந்து வெளியேறுமா விசிக, காங்கிரஸ்? திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் தொடர்ச்சியாக 12 தேர்தல்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருவதாகவும், எனவே இந்த கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பி ஆக்கிவிடலாம் என்ற எண்ணம் கூட்டணி கட்சிகளுக்கு இருப்பதாகவும், எனவேதான் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இருந்து வருவதாகவும், இல்லை என்றால் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்றிருப்பார்கள். ஒன்று அதிமுகவோடு சென்றிருக்கலாம், அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தோடு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த இரு கட்சிகளையும் விட்டுவிட்டு எங்களோடு இருக்கிறார்கள் என்றால், எங்களோடு வந்தால் மட்டுமே அவர்களுக்கு சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பது தெரியும். இதன் பொருட்டாகத்தான் அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என திமுகவினர் கூறி வருகிறார்கள். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளோடு சென்றால் அதிக இடங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் திமுகவோடு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதிக இடங்கள் தேவையா அல்லது வெற்றி தேவையா என பார்த்தால் வெற்றியே அவசியம் என இருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இதுவரையிலும் 15 கட்சிகள் இணைந்துள்ளன. இது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட அதிகம் என்று கூறப்பட்டு வருகிறது. இது போன்ற சூழ்நிலையில் கூட்டணி கட்சி அதிகமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதி என்னவோ குறைவுதான் என்று கூறப்படுகிறது. இந்த முறை எப்படியாவது 200 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட வேண்டும் என திமுக கருதுவதாக சொல்லப்படுகிறது. சென்ற முறை திமுக 171 இடங்களில் போட்டியிட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு மீத தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருந்தார்கள். அதிலும் கூட்டணி கட்சிகள் பல உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கப்பட்டிருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது மொத்தமாக திமுக 188 இடங்களில் போட்டியிட்டிருந்தது. அதாவது 17 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற இந்த 4 கட்சிகள் மட்டுமே அவர்களது சின்னத்தில் போட்டியிட்டார்கள். மற்றபடி அனைத்து கட்சிகளும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். இந்த முறை காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிக தொகுதிகளை வேண்டும் என கூறுகிறார்கள். அதாவது 2011ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணி 63 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தார்கள். 2016ஆம் ஆண்டு 41 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு வெறும் 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிலும் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். எங்களுக்கு 41 தொகுதிகள் தேவையில்லை, கூடுதலாக ஒரு 5 தொகுதிகளை சேர்த்து 30 தொகுதிகளையாவது எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக கேட்டு வருகிறார்கள். ஏனெனில் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் கட்சி எது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்று அதிமுகவும் புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களும் கூட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். வட தமிழகத்தில் செல்வாக்கு மிக்க கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பட்டியல் சமுதாயத்தினர் 21% பேர் உள்ளார்கள். இவர்களது வாக்கு வங்கியை கவர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு அவசியம் என உணர்ந்துதான் இந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என பலர் முயற்சி செய்து வருகிறார்கள். 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை எப்படியேனும் 10 தொகுதிகளையாவது எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கேட்டு வருகிறார்கள். சமீபத்தில் தான் இவர்கள் மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் பெற்றார்கள். எனவே இவர்கள் இரட்டை இலக்கத்திற்கு குறைவாக போட்டியிட மாட்டார்கள் என கூறப்படுகிறது. இதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள், தமிழகத்தில் வலிமையான கட்சிகளில் நாங்களும் ஒருவர், இருப்பினும் எங்களுக்கு மிக குறைவான தொகுதியே சென்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே 6 தொகுதிகளில் போட்டியிட்டது இல்லவே இல்லை. ஆனால் இந்த முறை எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என அவர் கேட்டு வருகிறார். இதே போன்று மதிமுகவும் எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்கவில்லை, அந்த மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்காததற்கு ஈடு செய்யும் வகையில் எங்களுக்கு 8 சீட்டை ஒதுக்க வேண்டும். கடந்த தேர்தலில் 6 சீட் வழங்கினீர்கள், அந்த 6 சீட்டும்
உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க வேண்டும் என கூறிவிட்டீர்கள். அதில் 4 வெற்றி பெற்றிருந்தோம். இந்த முறை 8 சீட்டுகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டு வருவதாகவும், மேலும் வைகோவோடு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மக்கள் நீதி மய்ய கட்சியும் எங்களுக்கும் அதிக தொகுதிகள் வேண்டும் என கேட்டாலும் கூட திமுக தரப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 18 தொகுதிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 8, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், மக்கள் நீதி மையத்திற்கு 2 தொகுதி, IUML-க்கு 1 தொகுதி என கூட்டணி கட்சிகளுக்கு வெறும் 34 தொகுதிகளை மட்டுமே விட்டுக் கொடுக்க தயாராக இருந்து வருவதாகவும், மீதம் உள்ள கட்சிகளான தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், STBI, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகள் அனைத்தும் தங்களது சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்திக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி தொடருமா என்பது சந்தேகம்தான் என்றாலும் கூட திமுகவால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதாயம், கூட்டணி கட்சிகளால் திமுகவிற்கு ஆதாயம் என்று இருந்தால் மட்டுமே இந்த கூட்டணி தொடரும். நன்றி.